கௌதம் புத்தர் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு. போகும்போது ஒரு கும்பல் சேர்ந்து அவரை கண்ணை அசிங்கமாக திட்டான். அப்படியே அசையாமல் நிற்கிறார். போட்டப்பா போடா அப்படின்னாங்க. யாரை? உலகம் போற்று மகானை. அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் பொறுத்து அதே வழியில் வர்றாரு. திட்டினவெல்லாம் உணர்ந்து பழம் அது இதெல்லாம் வாங்கிட்டு போய் வச்சு நிற்கிறான். சாமி, புத்தி இல்லாத திட்டோம், உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் பேசிட்டோம், இந்த பழம்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னு. அப்போ தான் அவர் பேசினார். அப்போ சொன்னார், அன்றைக்கி திட்டினேப்பா, அது எதையுமே நான் எடுக்கலை, நீயே தான் எடுத்து போனேன். இன்றைக்கி வாங்கின்னு வந்துக்கிறப்பார், இதையே நான் எடுக்க மாட்டேன், இதையே நீயே எடுத்துன்னு போனார். அது மாதிரி நான் பேசுறத பேசினே இருப்பேன். நீ என்னை புகழ்ந்தாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன், நீ என்னை திட்டினாலும் சந்தோஷப்பட மாட்டேன். ஏன்னா என் கொள்கை சொல்ல வேண்டியது, அதை தான் செய்துன்னுக்கிறேன் சாமி. சொல்லு சாமி. இறைவன் உலகத்தில் எந்தெந்த படிநிலைகளில் இருக்காரு, அதை எப்படி நம்ம உணர்ந்துக்கலாம்? இறைவனுக்கு படிநிலைன்னே ஒன்று கிடையாது சாமி, முடிவு நிலைன்னு தான் ஒன்று உண்டு. ஏன்னா அவன் இந்த இருள் வெளி இருட்டும் வெளிச்சமும் கடந்த நிலையில் நிற்கிறான். அங்கே இறைவன் இருக்கிற இடத்துல இருட்டும் கிடையாது, வெளிச்சமும் கிடையாது. நமக்கு தான் இருட்டு வெளிச்சம் எல்லாம் வரும், ஞானிக்கும் கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில் இறைவன் நிற்கிறான். அவனுக்கு ஒரு படிநிலையே கிடையாது. மனிதனுக்கு தான் இந்த படிநிலையெல்லாம், இறைவனுக்கு ஒரு நிலை தான். அதனால்தான் வள்ளலார் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், சிறு தெய்வ வழிபாடு கூடாது, ஒரு தெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடே உண்மை அப்படின்னாரு. இந்த சில்லற தனமாக போய் எல்லாத்தையும் கும்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் சாமி நினச்சிக்காத, ஒரு பொருள் அது ஒண்டி தான் அப்படின்னாரு. எவன் கேட்குறான்? இப்படி இருக்குது சாமி. அந்த பொருள் எதுன்னு அதுதான் பேரொழின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். உலகத்தையே இயக்கக்கூடிய பொருள், உலகம் உயிரினங்களே அதிலேருந்து உற்பத்தி ஆனது தான். மரம் செடி கொடி மனுஷன் மட்டும் இல்லை. இப்போ ஒரு வேப்பம் கொட்டியை உங்களால் விஞ்ஞானம் தயார் பண்ண முடியுமா? சொல்லு, முடியாது. அப்போ அது எங்கேருந்து வந்தது? இதை யாராலும் பண்ண முடியாது. எங்கேருந்து வந்தது? ஒரு ரத்தத்தை கூட ரெடி பண்ணிடலாம், ஆனால் ஒரு துளி விந்துவை ரெடி பண்ண முடியுமா? முடியாது. இறைவன் தந்தது. இறைவன்கிட்ட வந்த பொருள் எல்லாமே உற்பத்தி பொருள் தான். அது ஒன்றுலேருந்து ஒன்று தோன்றிக்கினே இருக்குது, மறைகிறதே கிடையாது. நான் சிக்கிம் போயிருந்தேன். சிக்கிமில் நான் கண்ணு கட்டின தூரம் தேடுறேன், எங்கன்னா அரச மரம் இருக்குமா வேப்ப மரமானு, ஒரு மரமும் இல்லை. வேறு மரங்கள் இருக்குது, ஆனால் இந்த 2 மரம் மட்டும் என் கண்ணில் கிடைக்கல. அப்போது ஒவ்வொரு மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் தூவி இருக்கிறான். அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி உயிரினங்கள்